ஒரு A4 ஷீட் சைஸில் ஒரு லேப்டாப் கேட்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. ரீசெண்டாக ஏசஸ் பார்த்தோம்னா ஏசஸ் ZenBook 13, 14, 15 ஒரு 3 நோட் புக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது உலகத்திலே ஸ்மாலஸ்ட் நோட் புக் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது. ஏசஸ் ZenBook 13 தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, அண்ட் இது கூடவே இதோட அன்பாக்சிங்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஏசஸ் ZenBook 13 பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேப்டாப்போட அன்பாக்சிங், பிசி பில்ட் வீடியோலாம் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை வரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் வந்து லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் 10,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1.5 லட்சம் வரையில இருக்க பெஸ்ட்டான லேப்டாப்போட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஏசஸ் ZenBook 13 பற்றி பார்க்கலாம். இது வேர்ல்ட்லேயே ஸ்மாலஸ்ட் நோட் புக் சீரியஸ் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஏசஸ் ZenBook 13, 14, 15 3 நோட் புக் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதில் இப்போ நம்ம கையில் இருக்குது 13 இருக்கு, 15 நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 15. இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இது கூடவே இன்னொரு கம்பேரிசனும் இருக்கு. என்கிட்ட MacBook Pro ஒன்று இருக்கு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஸோ சீக்கிரமே அதோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த ஏசஸ் ZenBook 13 பற்றி பார்த்தோம்னா முன்னாடி ஏசஸ் ZenBook அப்படின்னு போட்டிருக்காங்க, ஏசஸ் ZenBook அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நோட் புக்கோட பிக்சர் போட்டிருக்காங்க. பாக்ஸே கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் எவ்வளவு சின்னதாக இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பாக்ஸ் குள்ளர பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா மேலவே இந்த நோட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் உலகத்திலே ஸ்மாலஸ்ட் நோட் புக் சீரியஸ் அப்படின்னு ஏசஸ் வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ மேக்கு அப்புறம் இப்போ இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து அடியில் பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் அடாப்டருக்கான கேபிள் பார்த்தோம் அப்படின்னா சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் போக பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தப்ப கடைசியா பார்த்தோம்னா இந்த கவர் வந்து கொடுத்திருந்தாங்க. நம்மளோட இந்த நோட் புக்கை கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இந்த கவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ குவாலிட்டி ஓரளவு மீடியமா தான் இருக்கு. இந்த கவர்ல வச்சா நம்மளோட நோட் புக் வந்து சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சும்மா கவர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க போல. சோ இது யூஸ் பண்றப்ப நம்மளோட நோட் புக் வந்து ஸ்கிராட்ச் ஆகாம இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தவிர்க்கலாம். இப்போ இந்த ஏசஸோட ZenBook 13 பத்தி பார்க்கறப்ப ரொம்ப சின்னதா இருக்கு. அவங்களோட கான்செப்டே தான் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் நோட் புக் அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸே பண்ணாங்க. அலுமினியம்ல பில்ட் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி சாலிடா இருக்கு. நல்ல குவாலிட்டியில வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதுல 2-3 கலர்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கலர்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரிவ்யூக்கு வந்தது இந்த சில்வர் கலர்ல தான் வந்து எனக்கு ரிவ்யூக்கு வந்துச்சு. அப்படியே இந்த நோட் புக் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 13.3 இன்ச்ல ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன்ல IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நானோ ஏஜ் டிசைன் சொல்றாங்க. ஏன்னா இதோட பெசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கும் நல்ல ஷார்ப்பா இருக்கு. வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்கு. கலர்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோஸ் பார்க்கறப்ப அந்த கிளாரிட்டி நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த டிஸ்ப்ளேயோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம்னா 60 Hz வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவு நார்மல் தான். அண்ட் ரொம்ப ஸ்லிம்மா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க பார்க்கும்போதே தெரியும். சோ ரொம்ப ஸ்லிம்மா வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பெசில்லெஸ்ஸா பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. இதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா நார்மலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இது ஒரு IR கேமரா அப்படின்னு இருக்காங்க. இதனால என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இந்த நோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸை காமிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோன் மாதிரியே இதுலேயும் லாகின் ஆகிடும். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டோட குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம நைட் டைமிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து இதில் எங்கடா நம்பர் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் மவுஸ்ல நம்பர் கொடுத்திருக்காங்க. என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுஸை ஒரு நார்மல் மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 2-in-1 யூஸ் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஒரு பட்டன் இருக்கும். இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்பர்ஸ், என்டர் பட்டன், ஷிஃப்ட் பட்டன் இது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துரும். கொஞ்சம் டிஃபரெண்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து டைப் ஆகும். இப்படி டிராக் பண்ணோம் அப்படின்னா நார்மல் மவுஸ் மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த நோட் புக்கோட இன்னொரு டிசைனை சொல்ல மறந்துட்டேன். இந்த நோட் புக்கை ஓபன் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா லைட்டா மேலே எழும்புற மாதிரி இந்த டிசைன் பண்ணிருக்காங்க. இதனால டிஸ்ப்ளேவை பார்க்குற அந்த வியூவிங் ஆங்கிள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டிங்கை வெளியேற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதன் மூலமா ஹீட்டும் வந்து ஈஸியா வெளியேறிடுது. தென் இதுக்கப்புறம் இந்த நோட் புக்கோட பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் சார்ஜிங் போர்ட் இருக்கு, HDMI போர்ட் இருக்கு, USB போர்ட் இருக்கு, 3.0 சப்போர்ட் இருக்கு. கடைசியா டைப் C சப்போர்ட் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைப் C யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா
மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் இருக்கு, இதுவும் 3.0 சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் எல்இடி கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. நம்ம கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் இப்போல்லாம் எஸ்டி கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோனில் எத்தனை பேர் மெமரி கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த குட்டி மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், அதை கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த நோட் புக்கில் யூஸ் பண்ணியிருக்க இன்டர்னல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா i7 8th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் தான், ஓவர் கிளாக்லாம் கிடையாது. இந்த ப்ராசஸர் ரன் ஆகிற மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 8 GB RAM 512 GB SSD கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு மாடல் இருக்கு, கிராஃபிக்ஸ் வேணாம் அப்படின்னா இன்னொரு மாடல் இருக்கு. கிராஃபிக்ஸோட அப்படின்னா உங்களுக்கு 2 GB கிராஃபிக்ஸ் வருது. NVIDIA GeForceோட 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு வரும், அதுக்கேற்றாப்புல பிரைஸ் இருக்கும். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமையும் இன்னொரு வெர்ஷன் இருக்கு, அதை வாங்குறது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் என்ன அப்படின்றத அடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் வந்து ஆகுது. ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு 4.5 மணி நேரம் வரையும் என்னால் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியுது. இன்கேஸ் எடிட்டிங் பார்க்குறேன், இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஹெவியாக ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தான் எனக்கு வருது. ஒரு நார்மல் யூசேஜ் பார்க்குறோம், ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் வருது. ஸோ பேட்டரி லைஃப் குட். அது போக விண்டோஸ் 10 வைஃபை ப்ளூடூத் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கடைசியாக இதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு 90,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. வித் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 90,000 1 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இதை விட பெட்டரான நிறைய லேப்டாப் இருக்கு. ஆனால் லேப்டாப் வாங்குனீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும், அதை தூக்கிட்டு போகிறப்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன, இவங்களோட மெயின் செல்லிங் பாயிண்டே அதான். ஸோ வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் நோட் புக் அப்படின்றது தான். உங்களுக்கு சின்னதாக வேணும், காம்பாக்டாக வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியில் வேணும், ஒரு ஹையர் எண்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இல்லை எனக்கு லேப்டாப் தான் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பில்ட் அண்ட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மவுஸ் பேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. என்னெல்லாம் நல்லா இல்லை, என்னெல்லாம் இதில் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதுக்கு பதிலாக எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த டைப் சி போர்ட்டில் பார்த்தோம்னா ஒரு சில டைப் சி கேபிள் ஒர்க் ஆக மாட்டேது. என்னோட OnePlus கேபிள் நான் இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ கூட இதில் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த இஷ்யூ இருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் போட்டு நான் வாங்கினாலும் இதில் என்னாலும் ரொம்ப ஹையர் அண்ட் கேம்லாம் வந்து என்னால் விளாட முடியல. ஏன்னா 2 GB கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு மீடியமான கிராஃபிக்ஸில் இருக்க கேம் வந்து விளாட முடியுது. பப்ஜி விளாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ஜியெல்லாம் விளாட முடியுது. ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் இருக்க கேம்லாம் இதில் நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்காது. அப்போ இந்த நோட் புக் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஹெவியான லேப்டாப்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, ஆனாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு நோட் புக் வேணும் அப்படின்னா மட்டும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டக்குன்னு எடுத்தமா பேக்கில் போட்டோமா அப்படின்னு கொண்டு போயிடலாம். பொண்ணுங்களாம் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களோட ஹேண்ட் பேக்லேயே ஈஸியாக வந்து வச்சுக்கிற முடியும். ஸோ அந்த வகையில் ஒர்த்து தாங்க. ஸோ இந்த நோட் புக் 13 பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நோட் புக்கும் வேறு ஏதாவது கம்ப்யூட்டருக்கும் ஒரு கம்பேரிசன் வேணுமா, இல்லை இதை ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? எது தோணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சின்ன சைஸில் காம்பாக்டாக லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான லேப்டாப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.